ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்டென்ட் பைக்கி. இது 8வது விலாகு. இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தனிமை ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுது. எதுக்கு டிப்ரெஷன் ஆகுறாங்கன்னு தெரில. நான் கேட்போனேன்னா எல்லோரும் வாழ்க்கையில் வந்து டிப்ரெஷன் ஆகிடுறாங்க. டிப்ரெஷனாக தெரியுமா? தனிமை ஆகிடுறாங்க. செத்துலாம் போல இருக்குது. எதுக்கு வாழ்கிறோம்? இதுக்கு எதுவுமே இல்லை. எல்லோரும் அதை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. எனக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. அப்படி ஆகிட்டு தனிமை ஆகிடுறாங்க. அதுக்கு என்ன நினைக்கிறீங்க? வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டா அப்படின்னு நினைக்கிறேன். தோல்வி அடைஞ்சிட்டா அப்படி ஆடுறாங்களா? இப்போ அது மாதிரி ஆகிட்டு செத்துலான்னு தோணுது. தப்பா? தப்பு இது. ஏன்னா நம்ம அப்பா அம்மா இருக்காங்க. நம்ம அப்பா அம்மாவை பார்க்கணும். நீ ஒரு ஆள் நீ செத்துடலாம். நாளைக்கு ஃபியூச்சர்ல உங்க அம்மா உங்க அம்மா இருக்காங்க. உன்னை நம்பிதான் உங்க அம்மா இருக்காங்க வீட்டுல. அதை யோசனை பண்ணணும். கரெக்டுண்ணா. இப்போ வந்து டிப்ரெஷன் ஆகுறாங்க, தனிமை ஆகுறாங்களே, அவங்க என்ன பண்ணால் தனிமை ஆக மாட்டாங்க? அவங்களுக்கு காலகாலத்தில் ஒரு கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் பண்ணியாச்சுன்னாக்கா அவங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பொறுப்பு வரும். பொறுப்பு வந்தாச்சுன்னாக்கா ஒரு குழந்தை குட்டி வரும். அவங்க தனிமை ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அவங்களுக்கு வந்து பிஸியாக இருந்தால் தனிமை ஆக மாட்டாங்க. அதான் பிஸியாக இருக்கணும். அண்டு ஃபேமிலியோடு இருக்கணும். ஃபேமிலியோட இருக்கணும். ஆமாம். அப்போ தான் தனிமை பற்றி அவங்களுக்கு ஞாபகமே வராது. ஓகே ஓகே சரி ஓகே. நான் சரிண்ணா. அப்படியா நிறைய பேர் டிப்ரெஷன் ஆகுறாங்களே, எப்படி விட அது முக்கிலாட்டி சொல்லு ப்ரோ. நிறைய பேர் டிப்ரெஷன் ஆகுறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா லவ் பண்ணா டிப்ரெஷன் ஆகுறாங்களா? நிறைய பிரச்சனை எல்லாத்துக்கும். முக்கியமா ஒன்றும் இல்லை, ஒரு 2 பொண்ணு கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பொண்ணுங்களை வந்து பெண்கள் கண்கள் அதெல்லாம் கொஞ்சம் ஜெர்க் ஆயிடுச்சு. லைட்டிங் இருக்கா ப்ரோ? டிப்ரெஷன் என்ன காரணம் ப்ரோ? அவர் சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் சொல்லணும். மூஞ்சி தெரியா? இப்படி வாங்க. கேமராமேன், உங்களுக்கு தெரியாத கேமராமேன் சொல்லுங்க. டிப்ரெஷனுக்கு காரணம் தனிமை ஆயிடுறாங்களே நிறைய பேர். சாவலாம் தோணுது. சில பேருக்கு வாழ்க்கையை பிடிக்கல. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? பணம் தானே. பணம் இல்லைன்னா இல்லையா? உங்களுக்கு டிப்ரெஷன் ஆயிருக்கா? எப்பாச்சு தனிமை ஆயிருக்கியா? முன்னாள் தான் டிப்ரெஷன் ஆயிருக்கும். மக்களுக்கு வந்து புரியாது. பாக்குறவங்களுக்கு புரியும். உனக்கு மட்டும் நல்லா கவுண்டர்ல வருது. எப்படி? அது கடவுளுக்கு ஒரு இது. சரி ஓகே சொல்லுங்க. நீங்க டிப்ரெஷன் ஆயிருக்கீங்களா? நான் ஆனந்தில்லண்ணா. ஆனந்தில்ல இருக்கு. தனிமையாகி ஃபீலிங் ஆனந்தியா? என்ன வாழ்க்கை எப்படி இருக்கு? பண்ணும்போது ஆயிருக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அது ஓகேடா. இது வரைக்கும் உனக்கு வந்து தனிமையா என்னடா வாழ்க்கை ஒண்ணுமே இல்லையடா, செத்துலாம்டா, ஐயோ வெறுப்புடா அப்படி தோணி இருக்குது. அது ஏன்னா நம்ம எவ்வளோ முயற்சி பண்றோம்ல, அது எதுவுமே கிடைக்காம போயிடுது. நம்மளால இதுக்கப்புறம் முடியாதா, எதுவுமே பண்ண முடியாதா, நம்ம வேஸ்டா அப்படிலாம் நினைச்சுக்கிறேன் நான். அதுதான் போல வேஸ்ட். அது வந்து எப்படி வெளியே வந்த? நான் கஷ்டப்பட்ட போது நம்மளுக்கு ஒரு மனசுல ஒரு பாராட்டும் போதே இல்ல நம்ம இதை இன்னும் ஃபுல் மோட்டிவேஷன் அது மேல வச்சுட்டேனா. இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அவங்க டிப்ரெஷன் ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணுவாங்க? டிப்ரெஷன் தனிமை ஆகக்கூடாது, சாவலாம் தோணக்கூடாது, அதுக்கேற்ற ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா அது ஆகாத அளவுக்கு அவங்க பிஸியா வச்சுக்கணும். ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு மோட்டிவேஷன் எதுனா ஜிம் தான் ப்ரோ. ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிப்ரெஷன் ஆயிருக்கா? செத்துலாம் போலாம் ஆயிருக்கு. நிறைய விஷயத்துல அடிபட்டிருக்கேன். ஆனா அந்த டிப்ரெஷன்லயே இருந்துடக்கூடாது. இருந்தா அதை விட இது ஒரு நோய் எதுவுமே கிடையாது. அதுல இருந்து மீண்டும் வெளியே வரணும். அது வெளியே வரணும் என்ன பண்ணணும்னா அதெல்லாம் மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இது வந்தாலும் டிப்ரெஷன் வந்தாலும் அது டிஃபரெண்டா மாறிடும். ஆமா, உண்மை. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது நீ எல்லாத்தையும் மறப்பீங்க. ரொம்ப டிப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா வெங்கியானா தான் ஒரு உச்சகட்டத்துக்கு போயிட்டாரு. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாதா? எனக்கே தெரியல. எப்படா? அப்போ ஆமா, லவ் பண்ணும்போது. ஓகே லவ்னாலே டிப்ரெஷன் தான். டிப்ரெஷன்னா லவ் தான். சோ வந்து லவ்வா இருக்கலாம். லைஃப்ல வந்து ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிங்க. ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிச்சா உங்களுக்கு எதுவுமே பணம் காசு கூட வேணாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கும் போது இந்த பணம் காசுலாம் சுத்தமா உண்மையான பாசம், உண்மையான அன்பு வந்து நம்ம அம்மா அப்பா கையில இருந்தா வரும். ஆமா, அது உண்மைதான். எப்பயும் பாத்துக்கிட்டாங்க. இல்லாத லவ் எதுலயோ இல்ல. வேணா அம்மா அப்பா லவ் பண்ணுங்க. இப்ப லவ் பண்ணுங்க கணக்குலடா, டிப்ரெஷன் கணக்கு. டிப்ரெஷன் வந்து அம்மா அப்பாவால வரல. ஆமா, லவ்வால தான் வருது. எனக்கு வருது. ஆனா வந்து ஃப்ரெண்ட்ஸால வருமோன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸால கிடையாது. எல்லாருனாலும் டிப்ரெஷன் வரும்டா. அம்மா அப்பா எல்லாருனாலும் டிப்ரெஷன் ஆக்குவாங்க. நமக்கு ஆகல, நமக்கு தெரியாது, அவங்களுக்கு ஆகிருக்கலாம். ஸோ நீ டிப்ரெஷன் அவங்க ஆகக்கூடாதுன்னா நீ சொல்ற அவங்களுக்கு இது என்னது? மருந்து. அதாவது டிப்ரெஷன் ஆகக்கூடாதுன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தான். எதுவுமே குடிக்கிறவங்க நினைக்கும் போது குடிச்சு
எங்க டீம்ல ஒருத்தருக்காரு வீடியோ எடுக்க இந்த பழக்கம் இல்ல. ஆமா வீடியோ எடுக்கிறவர் இந்த கேமராமேன் வந்து எந்த பழக்கமும் இல்ல, சுத்த பத்தமா இருப்பாரு. பியூர் நான்வெஜ்ஜா? பியூர் நான்வெஜ். வெஜ் வெஜ். ஸோ வந்து டிப்ரெஷன் ஆகக்கூடாதுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ அதை பண்ணுங்க, கண்டிப்பா வந்து நடக்கும். நிறைய பேர் தோல்வி சொல்றாங்க, வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியல, நான் என்ன ட்ரை பண்ணுவோம் கிடைக்க மாட்டேது, அதனால தனிமையாயிடுறேன். எல்லாரும் இருக்கிறாங்க ஆனா தனிமையா இருக்கிறேன், தனியா இருக்கேன், யாருமே இல்லை அப்படி சொல்றவங்களுக்கு என்ன சொல்றேன்? அது அவங்களா நினைச்சுக்கிறதுனா, அவங்களா திங்க் பண்ணிக்கிறது யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறதுக்குள்ள இவன் பேசுறான்ல, இவன் கிட்ட பேசுறேன். சரி இவன் சொல்லிட்டு ப்ரோ. அதான் அவன் தான் இல்ல என்ன மாப்பிள்ள என்ன கேட்டேன்? எல்லாரும் இருந்தும் தனியா இருக்க நினைக்கிறாங்க, தனியா இருந்தும் தனிமையா ரொம்ப ஃபீல் பண்றாங்க, அதுக்கு என்ன சொல்றேன்? அதுக்கு என்ன சொல்றேன்னா, ரொம்ப பெருசா போயிடுச்சே. பிரச்சனை இல்லை, தெரியலையா மறந்துட்டியா? இல்ல தெரியலாம் இல்ல, தனிமையாயிடுறாங்களா அவங்களுக்கு என்ன சொல்றேன்? அதுதான்டா தனிமையா அவங்களுக்கு ஒண்ணுமே என்ன சொல்றதுன்னா, ஏதாச்சும் ஒரு கோழி பிடிச்சிட்டு போயிடுவோம். லவ் வேணாம், லவ் பண்ண வேணாம். லவ் இருந்தாலே தனிமை கண்டிப்பா வந்துடும். ஏன்னா வந்து நிறைய விஷயத்துல யோசிப்பீங்க, இப்படி போயிடுவாளோ. ஆனா அதெல்லாம் பண்ணிருக்கவும் மாட்டாங்க. நம்மளா யோசிச்சு நம்மளா ஒரு கற்பனை உருவாக்கி நம்மளா ஒண்ணு உருவாக்கி நம்ம தனிமையாயிடும். ஸோ வந்து அதுக்காக என்ன சொல்றேன்னா, லவ் பண்ணுங்க, ஆனா வந்து லவ் தப்பா பண்ணக்கூடாது. கரெக்ட். லவ் பண்ணலாம், ஆனா லவ் தப்பா பண்ணக்கூடாது. கரெக்டா பண்ணணும், நம்மள கரெக்டா சொல்லக்கூடாது. ஏய் அவங்களும் கரெக்டா இருந்தா லவ் கரெக்டா. இவன் சொல்றது கரெக்ட். அந்த பொண்ணு கரெக்டா இருந்தா அந்த பையன் கரெக்டா இருப்பான். கரெக்ட், கரெக்டா இருக்கா? ஆமா. நம்ம ப்ரோம் பண்ண தெரியுமா? கரெக்டா இருக்கு. அது புரியாது யாருக்கும். புரியாது. சோ மக்களே அவன் என்ன சொல்றானா, டிப்ரெஷன் எப்படி வேணா வரலாம். சோ அது நம்மளோட வேலை. சோ வந்து ஒவ்வொரு விஷயமும் மாத்துறது தான் நம்மளுக்கு கொடுத்த ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, அது டிப்ரெஷன் இல்ல சொல்லுவாங்க. நம்மளுக்கு எது கொடுத்தாலும் அதை நம்ம ஏத்துக்கணுமா? நம்ம ஏத்துக்கணும். ஏத்துனாலும் அதை மாத்திக்கணும்ல. ஏத்துக்கிறது கண்டிப்பா நம்ம ஏத்துக்கணும், மாத்திக்கணும், ஒத்துக்கணும். டிப்ரெஷன் வந்து ஏத்துக்கணும், ஒத்துக்கணும். உனக்கு டிப்ரெஷன் வந்திருக்கா இல்லையா? நான் இந்த கேள்வி உன்னை கேட்கிறேன். நிறைய வாட்டி வந்து டிப்ரெஷன் லவ் பண்ணனால தான் வந்தது. வாழ்க்கையில லவ் பண்ணால அப்புறம் வாழ்க்கையில இப்போ வெற்றி எப்படா படுவோம் அப்படி சொல்லிட்டு புதுசா ட்ரை பண்றோம், நமக்கு எந்த அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் வந்து புதுசா சில பேர் வராங்க, அவங்க அங்கீகாரம் கிடைக்குது, அவங்க ட்ரை பண்றாங்க, அவங்களோட நேரம் கேட்டாரு அவங்க வருது, அதனால பராமப்படல. ஆனா எனக்கு ஒரு ஆசை, ஆனா நம்ம ட்ரை பண்ற டெய்லியும் வந்து ஊக்கம் கிடைக்குது, நிறைய பேர் பாராட்டுறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க, ஸோ அதெல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. அதனால அந்த லவ்னால தான் ரொம்ப டிப்ரெஷன் ஆனேன். ரொம்ப போயிட்டீங்களா? ரொம்ப ஆமா, டிப்ரெஷனால லவ் கண்டிப்பா. நீங்க அப்படி லவ் பண்ணிருக்கீங்க, அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியுது. நீ சொல்லல உண்மையா பண்ணா அந்த லவ். அதுதான் அவங்க கரெக்டா, நானா நீ கரெக்டா? ரொம்ப உண்மையா பண்ணிட்டான், ரொம்ப உண்மையா பண்ணிட்டான். நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது. ஆமா அந்த மாதிரி இருக்கா. சேர்த்து வைக்கிறாங்க காதுல, அவங்க எக்ஸ போயிட்டு இவனோட வந்து ஆளை வந்து வேற பையன் கூட சேர்த்து வைக்கிறான். இந்த மாதிரி ஒரு ஆளை பாத்திருப்பீங்களா? என்ன பண்ணிருப்பீங்க? அந்த மாதிரி இந்த நானா இருந்தா அவனை போய் சண்டை போட்டிருப்பேன், எதனா பண்ணிருப்பேன். நீ எப்படி பண்ணிருப்ப? அசிங்கமா கேட்டு சண்டை போட்டுருக்கலாம். நீ என்ன பண்ண? டீசென்ட்டா பொண்ணு சரியில்லைன்னா நானே விட்டுருப்பேன். நான் கம்முன்னு பொண்ணு இது பாரு, டீசென்ட்டா இருந்தா டீசென்ட்டான ஒரு பையன் மாதிரி பண்றான். எப்படின்னா டீசென்ட்டா ஒரு அந்த பொண்ணு போயிட்டு அவன் ஆளுகிட்ட சேர்த்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு லவர் எங்கன்னா இருப்பானா சொல்லுங்க? இது இந்த மாதிரி ஒரு மனசு என்ன மாதிரி மனசுனா இவன் சொல்றான். அதுக்கப்புறம் என்ன சொன்னானா, என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். இந்த மாதிரி இல்ல மாப்பிள்ள, அந்த பொண்ணு சப்போஸ் வேற இடத்துல நான் அவன் ஆள் கூட பார்த்தாலும் எக்ஸ்ன்னு சொன்னா இவன் மேல கோவம் வராது. அந்த எக்ஸுக்கு ஒரு மரியாதை இருக்குமா? ஏன்னா வந்து பரவாயில்ல நம்ம இந்த மாதிரி துன்புறுத்துற அந்த மாதிரி. ஆனா இதெல்லாம் எதுக்கு பண்றான்னா, இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து நீங்க மிஸ் பண்ணுவீங்க. அதுக்காக ஆமா கண்டிப்பா தேடி போற ஒரு பையன் வந்து உங்களுக்கு எப்படி இருப்பான்னு தெரியாது. பட் பாஸ்ட் அதுல நீங்க எப்படி இருந்தீங்க அதுதான் முக்கியம். அதனாலதான் இப்ப ஒரு செம்ம மோட்டிவேஷன்ல இருக்கிறாரு. கல்யாணமே இல்ல, கூட போயிடுவாரு. டிப்ரெஷன் லவ்ன்ற பேச்ச இருக்க மாட்டான். ஒரு பொண்ணு லவ் பண்ற மெசேஜ் பண்ணா கூட ஐயோ ஃப்ரெண்டா இருந்துட்டு லவ் பண்றாங்க. ஒரே வார்த்தை அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டாங்க. லவ் சொல்றதுனால ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டான். ரைட். அதனால என்ன சொல்றேன்னா, ஜாலியா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன்னா, அதை நினைச்சு நீ கஷ்டப்படாத. போனது போட்டோம், பெஸ்டா ஒண்ணு மாட்டோம். எப்படி சுதா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்து போங்க. வாய் இருந்தா வாழலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க டிப்ரெஷன் பத்தி? என்ன நினைக்கிறீங்க சுதா? டிப்ரெஷன் டிப்ரெஷன்னா டிப்ரெஷன் கைண்ட் ஆஃப் ஒரு பிரேக்கப்னு சொல்லலாம். லைக் எல்லாம் பிரேக்கப் லவ்ல தான் வருதா? இல்ல
லவ்னால டிப்ரெஷன் போறதுங்க லைஃப்ல பிரேக்கப் அது கூட சொல்லலாம். ஆமா. ஏதாச்சும் லவ் பண்ணிருக்கீங்களா கேளு. லவ்ல வேணாம் நமக்கு இதுக்கு. பிடிச்ச ஆம்பிஷன் இருக்கும்ல, அதுக்காக நிறைய போராடி இருப்போம். நீங்க சொல்ல முடியாதுல, நீங்க சொல்லலாம். இப்போ மூஞ்சி நேரா சொல்லுங்க. லைக் அது டிப்ரெஷன்ங்கிறது சில பேரோட எய்ம் இருக்கும், இந்த 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 அச்சீவ் பண்ணணும்னு. அதுக்காக நான் அது அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாங்க. சக்சஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு மேல ஹோப்ல போய் உட்காந்து அது கிடைச்சிரும்னு போகும்போது அது கிடைக்காது. அப்பதான் அது பெரிய டிப்ரெஷன். ஏன்னா அது ஒர்க்குக்காக இருக்கும். சில பேரோட கனவு லட்சியமா இருக்கலாம். ஒரு 10th படிச்சவனுக்கு நாளைக்கு நான் ஒரு ஹோட்டல்ல ஒரு ஓனரா இருக்க போறேன்றது பெரிய கனவா இருக்கும். ஆனா அது பிசினஸ் அப்படின்னும் போது அவனுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. தெரியாம நான் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பான். சாஃப்ட் கைண்ட் ஆஃப் அதுதான் மணின்றதே ஒரு டிப்ரெஷன் தான். அது போயிருச்சுனாலே அங்க எல்லாருக்குமே. நீங்க எதுக்காக டிப்ரெஷன் ஆயிருக்கீங்க? நான் எதுக்காக டிப்ரெஷன் ரொம்ப மனம் உடைஞ்சு உட்காந்துருது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். அது ரொம்ப உடைஞ்சிருதுல. அந்த ஒரு அந்த லெவலுக்கு மேல இருக்கிற எல்லாமே. இவன் மணி போனா சம்பாதிச்சிடலாம், சொத்து போனா சம்பாதிச்சிடலாம். ஆனா அந்த அன்பு போயிடுச்சு உடஞ்சிச்சுன்னா திருப்பி மண்டபம் இருக்காது. இன்ட்ரெஸ்டும் அந்த ஒரு ஃபீலிங்கும் அது வராது. அண்ட் லைக் எப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து லவ்ல மட்டும்தான் நான் சொல்லல. லைக் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அம்மா கிட்ட என்னைக்குமே அந்த ஒரு டிப்ரெஷன் வராது. ஏன்னா நம்ம டிப்ரெஷன்னாலே போய் அலற இடம் அந்த ஒரு மடி தானே. சோ அவங்க எப்பயுமே வந்து நம்மள கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம சொல்லலைன்னா கூட வெளியிருந்து வரும்போதே தான் பிள்ளை வந்து இன்னைக்கு என்ன மாதிரி மென்டாலிட்டியில இருக்கான்றதை கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அதனால வந்துட்டு இப்ப டிப்ரெஷனுக்கு வராங்களே ஆயிடுறாங்களே, அவங்க டிப்ரெஷன் ஆகக்கூடாது, அதுல இருந்து வெளியே வரணும், என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள். உங்களுக்கு பிடிச்ச தனிமையான ஒரு பிளேஸ் இருக்கும். இந்த இடத்துக்கு போனா நான் ரொம்ப அழுவேன், அழுதுருங்க. அல்லாமலாம் பேசலாம் இல்ல. பிடிச்சவங்கன்றதை விட சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொண்ணு வந்து அவளோட பாரத்தை குறைக்கணும், அவளோட டிப்ரெஷன் குறையணும்னா அழுதா அடுத்த செகண்டே குறைஞ்சிரும். பொண்ணுங்க அதுல வந்து வீக்னஸ். பிடிச்சவங்கள்ட்ட போயிட்டு அழுதுரும். ஏன்னா அவங்க அழ வந்து அவங்களோட வலி வந்து குறைஞ்சிரும். ஆனா ஆண்களோட குறைவு வந்து ஜென்மத்துக்கும் குறையாது. ஏன்னா அவங்க கண்ணுல இருந்து கண்ணீரே வராது. அவங்க வந்து அலற ஒரே இடம் முதல் டைம் ஒரு பொண்ணுக்கு அழுவாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கு தான் அழுவ மாட்டாரு. உண்மையா ஒருத்தவங்க மேல ஒரு அன்பு வச்சுட்டாங்கன்னா அந்த நிமிஷத்துல அவங்க ஏதாவது சென்டிமெண்டா எமோஷனலா சின்ன ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்கன்னா அந்த செகண்ட் அவங்க கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வரும். வந்துருச்சுனாலே அவங்க வந்து மொத்த வலியும் தொலைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதுவே அந்த பொண்ணுக்காக வாழ்க்கை முழுக்க அழுகுறாங்கன்னா அதுதான் டிப்ரெஷன். அது வந்துட்டு போயிடும். ஆமா, ஆண்களை பொறுத்த அளவுக்கு நான் அதான் சொல்றேன். ஒரு பிளேஸ் இருக்கும், சில ஆண்கள் வந்து அம்மா மடியில போய் ரொம்ப அழுதுருவாங்க, கட்டி பிடிச்சாங்க. எனக்கு அப்படி இல்ல, தனியா இருந்து அதான் சொல்றேன். செகண்ட் பாயிண்ட் வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா, தனிமையை விரும்புவாங்க. இந்த இடத்துக்கு போன எனக்கு எந்த சத்தமும் வேணாம், யாரோட கால்ஸ் வேணாம், எந்த மெசேஜ் வேணான்னு எல்லாத்தையும் சைலண்ட் பண்ணிட்டு சைலண்டா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும். கைண்ட் ஆஃப் வெங்கி வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவார். ஆனா அவர் எப்படி எழுதுவார், என்ன மென்டாலிட்டியில எழுதுவார்னு எனக்கு தெரியாது, நான் இருந்தும் பார்க்கல. ஸோ அந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, யூனிக்கான ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். அதை பத்தி யோசிக்கிறத விட அதுல இருந்து டைவர்ட் ஆகலாமே, ஸ்கிரிப்ட் எழுதலாமே. ஆமா ஆமா, அது உண்மை. நம்மள பிஸியா வச்சுனா கூட போயிடும். சோ அப்ப அந்த மாதிரி விஷயம் இருக்கு. என்கிட்ட இருக்க விஷயம் என்னன்னா, நான் டிப்ரெஷன் மோட்ல போறேன் அப்படின்னாலே மியூசிக் கேட்டு நான் யூசுவலா ஏதாவது ஒன்று எழுத ஆரம்பிப்பேன். எனக்கு வந்து அதான் அதுல இருந்து டைவர்ட் ஆகணும்னா இயற்கையோட பேச ஆரம்பிப்பேன். இதெல்லாம் பண்ணா டிப்ரெஷன் போயிடும், புரிஞ்சிரும். அது உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ்னு ஒன்று இருக்குங்க, அங்க போய் உட்காந்து அழுதுருங்க, எவ்வளவு அழணுமோ அழுங்க. சோ ஓகே, கேமராமேன் கேட்கலாம். அப்படிங்க எதுவுமே இல்லை, எதுவுமே நம்ம கிட்ட எல்லாமே போயிடுவோம்னா ரொம்ப டவுனே ஆயிடும். ரொம்ப எல்லாருமே இல்லைன்னா டவுன் ஆயிடும். எதுவுமே இல்லைன்னா டவுன்ல இருந்து வெளியே வரவே முடியலையா? ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா ஒருத்தர் நம்ம துணையா இருந்தா வரலாம். வரலாம். ஆமா, எனக்கு ஆனால் 3 வருஷம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி எதுவுமே ஒன்று வராம தெரியல. உனக்கு என்ன சொல்ல விரும்புற? உன் தனிமைக்கு, உன் தனிமையில இருக்கும்போது என்ன பேசுவேன், அது 2 வார்த்தை என்ன சொல்ல போற? எப்படி இருக்கும் தனிமை? பேசுறதுலாம் ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அழுவ வரும். அதுதான் அதுலேருந்து வெளியே எதுக்கு என்ன நினைப்பு அழுவ வரும்னா? எங்கள் அம்மா நினச்சி அழுவ வரும். லவ் போனதுலாம் அதெல்லாம் பிரச்சனை. அம்மா அந்த மாதிரி அந்த சென்டிமெண்ட்லாம் அழுவ வருமே தவிர மற்றபடி லவ்லாம் நினச்சி அழுவலாம் மாட்டேன். ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வருவேன்? அழுதா கொஞ்ச நாள் அழுத உடனே சரியாயிடும். சாப்பிட்டு இப்படி தூங்கினா சரியாயிடும். அதுதான் அது அப்புறம் அவர் வந்து டிப்ரெஷன் இருக்காங்களே, உண்மையே நிறைய பசங்க உனக்கு அந்த ஃபீல் தெரியும். அவன் அதுலேருந்து இது எப்படி வெளியே வரும், அவங்க எப்படி வர வைக்கலாம்? நம்மளோட ஆம்பிஷன் என்னவோ அதை பண்ணாவே வெளியே வந்துடலாம். என்ன ஒன்று அது என்னால் நான் பண்ண முடியல. அது சோர்ஸ் இல்லை உனக்கு பண்ணது, அது பண்ணுறதுக்கே முடியல. ஒரு கரெக்டாக ஒரு செட் ஆகல. என்ன ஒன்று நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணனாவே வெளியே வந்துடலாம். நம்ம பிடிக்கிறது பிஸியாக இருந்தால் வெளியே வந்துடலாம். ஸோ நீ வெளியே வருவியா? வந்துடலாம். வர முடியுமா? கண்டிப்பாக. சரி ஓகே. மக்களே பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா அது ஒரு கோல்டு மாதிரி எல்லாருக்குமே வரும். அது கோல்டு ஒரு 2 நாள் 3 நாளில் நம்ம கூட இருந்துட்டு போயிடும், திருப்பி வரும், திருப்பி போயிடும். எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும் மக்களே. கஷ்டம் இல்லாத மனிதன் எவனுமே இல்லை, டிப்ரெஷன் வராத மனுஷனே எவனுமே இல்லை. அப்படி வரலாம் மனுஷனே இல்லை. ஸோ எல்லாருக்கும் டிப்ரெஷன் வரும். நீங்கள் உங்களை பிஸியாக வச்சுட்டு
நீங்கள் என்ன உங்கள் எதை நோக்கி ஓடுறீங்க பார்த்துட்டு நீங்கள் ஆம்பிஷன் உங்களுக்கு ஒர்க்கு உங்களுக்கு பிஸ்னஸ் எதை நோக்கி ஓடுறீங்களோ அது சொல்லுங்க. அவங்கள பிஸி படுத்திக்கிட்டாங்கன்னா அதான் நீங்கள் உங்களை பிஸி பற்றிட்டீங்கன்னா டிப்ரெஷன் வராது. உங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் பண்ணுங்க, ஜிம்மு வாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு போங்க, நடிங்க, படிங்க. டிப்ரெஷன் வரும்போது என்ன சாப்பிடணும்னு தோணுதோ மொத்தம். ஆமாம், அது உண்மைதான். எனக்கு டிப்ரெஷன் ஆகும்போது சாப்பிட தோணும். அது ஏன் தெரியல, நிறைய பேருக்கு ஒன்று தோணும். நீ டிப்ரெஷன் ஆனீங்க தோணும், நல்லா அழுதுருவேன். ஆமாம், சாப்பிட தோணும். உங்களுக்கு ஏதாவது சாப்பிட தோணுச்சுன்னா டிப்ரெஷன் சாப்பிடுங்க. என்ன பண்ண தோணுச்சுன்னு பண்ணுங்க. ஸோ யாரும் டிப்ரெஷன் ஆனீங்க, டிப்ரெஷன் ஆகும்போது என்னெல்லாம் பண்ணீங்க, தப்பான முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா வந்து உங்களை நம்பி நிறைய பேர் இருப்பாங்க, உங்களை நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ தப்பான முடிவு எடுக்காதீங்க. ஸோ அடுத்த விளாக்ல சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.